ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் வீரு விஷன். இன்னைக்கு வீடியோவில் சென்னையில் ஒரு கார் டிரைவருக்கு ஒரு குடும்பத்தால் நடந்த பயங்கரமான ஒரு பேய் சம்பவத்தை தான் இன்றைக்கி நாம் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டியது, இங்கே தெரிகிற ஜிமெயில் அண்ட் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச கேள்விப்பட்ட உண்மை நிறைந்த அமானுஷ சம்பவங்களை எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா நான் இந்த வீடியோ மூலமாக நம்ம சப்ஸ்கிரைபருக்கு கொண்டு வந்து சேர்ப்பேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். சென்னை கிண்டியை சேர்ந்த ரவின்னு ஒரு நபர் சென்னையில் உள்ள ஒரு மிகப்பெரிய டாக்ஸி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. அவருக்கு அப்பப்போ சவாரி கிடச்சி வெளியூருக்கும் நம்ம தமிழ்நாட்டு உள்ள உள்ளூர்களுக்கும் ட்ராவல் பண்ணிட்டு வர்றது வழக்கமாக வச்சுருந்துருக்காரு. இந்த ரவிக்கு இப்போ ரீசெண்டாக தான் கல்யாணம் ஆகிருக்கு. அவங்க மனைவி முழுகாமல் இருக்காங்க, அதாவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. இந்த மாதிரி நேரத்தில் ஒரு நாள் ரவிக்கு அவங்க ஓனர்கிட்டேருந்து ஒரு கால் வருது. அந்த கால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரவி, இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க பழவந்தாங்கல்ல இருக்காங்க, அவங்கள நீ பிக்கப் பண்ணிவிட்டு போயிட்டு புதுக்கோட்டையில் ட்ராப் பண்ணணும், உனக்கு நல்ல சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ரவி கிட்ட ஓனர் சொல்லிவிட்டு காலை கட் பண்ணுறாரு. ரவியும் நல்ல சம்பளம் கிடைக்குதுன்னு அவங்க ஒய்ஃப் கிட்ட அவங்களோட மனசு புரிஞ்சிக்கிற மாதிரி சொல்லி புரிய வச்சு, நீ கொஞ்ச நாள் பக்கத்து வீட்டுக்காரங்க துணையோட இங்கே இருந்துக்கோ, நான் போயிட்டு இந்த ரைடை முடிச்சுட்டு 2 நாளில் நான் திருப்பி வீட்டுக்கு வந்துடுவேன், நீ ஒன்றும் பயப்படாமல் இரு, பத்திரமா இருன்னு சொல்லிவிட்டு அந்த ரைடுக்கு சென்னை கிண்டியிலேருந்து பழவந்தாங்கல் அந்த குடும்பத்தை பிக்கப் பண்ணுறதுக்கு கிளம்புறாரு. இப்படியாக பழவந்தாங்கல் வந்து சேர்ந்துட்டாரு ரவி. அந்த குடும்பத்தில் ஒரு பர்சனுக்கு கால் பண்ணி, சார், நான் பழவந்தாங்கல் ரயில்வே ஸ்டேஷன் தாண்டி வந்து நிற்கிறேன், நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சார், நான் தான் சார்னு சொல்லி ஒருத்தர் கையை அசைத்தபடியே ரவியோட காரை நெருங்கி வராரு. அவர் கூட அந்த நபர் மட்டும் வரலை, அவரோட பொண்ணு ஒரு 12 வயசு இருக்கும், அவரோட பையன் ஒரு 6 வயசு இருக்கும், அவங்க மனைவி, அவரோட அண்ணன் மனைவி, இப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் வராங்க. இவரோட கார்லேயும் ஏறுறாங்க. இப்படியே அந்த வண்டி, அப்புறம் ரவி, அந்த குடும்பம் எல்லாமே சென்னையிலேருந்து அந்த காரில் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. கிளம்பி கொஞ்சம் தூரம் போகிறாங்க. போக போக டைம் போயிட்டே இருக்குது. இரவு ஒரு 10 மணி தாண்டினோடனே புதுக்கோட்டைக்கும் அவங்க போகிற தூரத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு 180 கிலோமீட்டர் தான் டிஃப்ரெண்ட் இருக்குது. இப்படியே அவங்க 12 மணிக்கு போயிட்டுருக்காங்க. 12 மணிக்கிட்ட போயிட்டுருக்காங்க அந்த ரோட்டில். திடீர்னு பின்னாடி இருந்து அந்த நபர் ரவியை கூப்பிட்டு, தம்பி கொஞ்சம் வண்டியை நிறுத்துப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சார் ஆச்சு அப்படின்னு ரவி கேட்குறாரு. இல்லைப்பா, நாங்கள் வண்டி ஏறும்போது சாப்பிட்டது, அதுக்கப்புறம் யாரும் சாப்பிடலை, குழந்தைங்கள்லாம் பசியில் இருப்பாங்க, அப்படி வண்டியை ஓரமாக நிறுத்து, நம்ம சாப்பிட்டுட்டு அப்புறமா கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ரவி அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, சார், இங்கே தான் எந்த ஹோட்டலும் இல்லையே சார், எப்படி சார் வண்டி இங்கே நீங்கள் நிறுத்துறது, அப்படியே கொஞ்சம் தூரம் போனோன்னா நம்ம அந்த புதுக்கோட்டையை நெருங்கிட்டோன்னா அதுக்கு பக்கத்தில் ஏதாவது ஹோட்டல் ஏதாவது இருக்கும் சார், அங்கே போய் நம்ம சாப்பிட்டுக்கலாமே அப்படின்னு ரவி சொல்கிறாரு. அதுக்கு அந்த நபர் என்ன சொல்கிறான்னா, இல்லைப்பா, நாங்கள் சாப்பாடு கட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம், நீ அப்படி ஓரமாக அந்த வயல் ஓரமாக அப்படி நிறுத்து, நம்ம இங்கேருந்து சாப்பிட்டு போயிடலாம், ஏற்கனவே டைம் ஆகிடுச்சு, 12 மணி தாண்ட போகுது, பசங்க ரொம்ப பசியில் இருப்பாங்க, நம்ம சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கும் ரவி சரி சாப்பாடு விஷயத்தில் சொன்னதுனால வண்டியை அப்படியே அந்த வயல் ஓரமாக ரோட்டோரமாக அப்படியே தனியாக நிறுத்துறாரு. வண்டியிலேருந்து எல்லோரும் இறங்குறாங்க. அந்த ரோட்டில் ஆள் நடமாட்டமே இல்லை, இருள் சூழ்ந்துருக்கு. ஒரே ஒரு போஸ்ட் லேம்ப் மட்டும் அந்த இடத்துல இருக்குது, தெருவிளக்கு. அதுக்கு பக்கத்தில் போயிட்டு ஒரு மடம் மாதிரி இருக்குது, அதை தரை மாதிரி இருக்கும். அந்த தரைக்கு மேலே ஒரே ஒரு சின்ன சிலை இருக்குது, சாமி சிலை. எல்லா கிராமத்துலேயும் எல்லா வயல் பக்கத்துலேயும் இந்த மாதிரி ஒரு சாமி சிலை எப்போவுமே இருக்கும், காவல் தெய்வம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு சிலை. அந்த சிலைக்கு பக்கத்தில் போயிட்டு இவங்க சாப்பாடு எடுத்துகிட்டு போய் வைக்கிறாங்க. திடீர்னு அதுலேருந்து அந்த குழந்தைங்களோட அப்பா வந்து என்ன சொல்கிறாருன்னா, நிறுத்துங்க, இங்கே வேணாம், சாமி இருக்குது, நம்ம இங்கே சாப்பிட வேணாம், அப்படி தள்ளி போய் அந்த மரத்துக்கடியில் போய் உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ஒரு மரத்துக்கடியில் போகிறாங்க. அந்த மரத்துக்கடியில் உட்காரும்போது ரவி அங்கேருந்து கார்லேருந்து இறங்கி பார்க்குறாரு. அந்த மரம் சாதா மரம் இல்லை, ஒரு பனைமரம், அதுவும் ரெட்டை பனைமரம், ஒரே இடத்துல தனித்து விடப்பட்ட மரம் மாதிரி தனியாக இருக்குது. அந்த வயல் பகுதியில்
வேறு எங்கேயுமே பனைமரத்தை பார்க்க முடியல. அந்த 2 பனைமரம் மட்டும்தான் அங்கே தனியாக இருக்குது. அதுக்கு கீழே உட்காந்து தான் இவங்க எடுத்துகிட்டு வந்த சாப்பாட்டு பொட்டலத்தை பிரிக்கிறாங்க, சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ரவியை சாப்பிட கூப்பிட்றாங்க. இல்லை சார், நான் சாப்பிட்டு வந்துட்டேன், டிரைவிங் அப்போ நான் அதிகமாக சாப்பிட மாட்டேன், நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க சார் அப்படின்னு சொல்லி ரவி சொல்கிறாரு. சரிப்பா, நீ காரில் உட்காரு, நாங்கள் சாப்பிட்டுட்டு நாங்கள் குரல் கொடுக்குறோம், அப்புறம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி அந்த நபர் சொல்கிறாரு. உடனே ரவியும் காரில் உட்காந்துக்கிறாரு. இவங்க எல்லாம் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ரவி ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆகுது. ரொம்ப லேட் ஆகிற மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது. கார் ஓட்டி இறங்கி வந்து, சார் எவ்வளோ நேரம் சார், நம்ம கிளம்பலாம் சார், உங்களை ட்ராப் பண்ணிவிட்டு நான் சென்னைக்கு போகணும் சார், சென்னைக்கு போயிட்டு நான் வந்து அடுத்த ஆர்டர் எடுத்தால் தான் சார் எனக்கு வாழ்க்கை ஓடும் அப்படின்ற மாதிரி அவர் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஏன்னா ஒரு கார் டிரைவரை பொறுத்த வரைக்கும், டாக்ஸி டிரைவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ராப்பை முடிஞ்சு இன்னொரு ட்ராப் எடுப்பாங்க. அப்போ தான் அவங்களுக்கு வருமானம் வரும், வருமானம் நீட்ட முடியும், அவங்க வாழ்வாதாரத்தை ஓட்ட முடியும். ஸோ அதனால் அவங்கக்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறாரு. தூரத்தில் ரவி அந்த மாதிரி தூரம்னா ரொம்ப தூரம் இல்லை, அந்த காருக்கும் அவங்க சாப்பிட்ற தூரத்துக்கும் அங்கேருந்து சொன்ன ரவி அப்படியே பேசிக்கிட்டே, சார் வாங்க சார் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வராரு. கிட்ட அவங்க சாப்பிட்டுட்டு இருந்த இடத்த பார்க்குறாரு. ஒரு ரெட்டை பனைமரம். அந்த ரெட்டை பனைமரத்துக்கு கீழே இவங்க சாப்பிட்ட சாப்பாடு என்னென்னா அசைவ சாப்பாடு, அதாவது நான்வெஜ் சாப்பாடு. இரவு 12 இருக்கும். ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துல இவங்க நான்வெஜ்ஜை சாப்பிட்றாங்க. இதை பார்த்த உடனே ரவிக்கு மனசில் ஏதோ ஒரு சஞ்சலம், ஏதோ தப்பாக நடக்க போகுது அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. நினச்சிட்டு, சார் நீங்கள் பெரியவங்க தானே, சின்ன குழந்தைங்கள்லாம் கூட வருதில்ல, இந்த நடுராத்திரியில் ஆள் இல்லாத ஒரு இடத்துல நம்ம கவுச்சி சாப்பிட்லாமா, அதாவது நான்வெஜ் சாப்பிட்லாமா அப்படின்னு அந்த ரவி கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி, சாப்பிட்டு முடிச்சாச்சு, வாங்க போவோம் அப்படின்னு சொல்லி அந்த 6 பேரும் திருப்பி வண்டியில் ஏறுறாங்க. ஏறி திருப்பி பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு 200 300 400 மீட்ரு தான் போயிருப்பாங்க. சடனாக அந்த வண்டியில் இருந்த அந்த பெண் குழந்தைக்கு, அந்த 12 வயசு மதிக்கத்தக்க அந்த பெண் குழந்தைக்கு வயிற்று பெரட்டல் ஏற்பட்டு வாந்தி எடுக்க ஆரம்பிக்கிறாள். திடீர்னு காரில் இருந்தவங்கலாம் அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னடா நல்லா விளாண்டுட்டு சாப்பிட்டுட்டு வந்த குழந்தை திடீர்னு வாந்தி எடுக்கிறாளே, வயிறு வலிக்குதுன்னு கத்துறாளே, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லி வண்டியை சடனாக ரவியை நிறுத்த சொல்கிறாங்க. ரவியும் வண்டியை நிறுத்துறாரு. இறங்குன குழந்தைய கீழே கொண்டு போயிட்டு, வாந்தி எடுமா, ஒன்றாகாதுமா, முதுகை தட்டி விடுறாங்க. அப்பா எனக்கு வாந்தி வந்துக்கிட்டே இருக்குப்பான்னு சொல்லி அந்த குழந்தை சொல்கிறா. அவங்க அப்பா அப்படியே தோளில் தூக்கி போட்டு முதுகை தட்டிக்கிட்டே அப்படியே அந்த சைடு இந்த சைடு வளர்த்துறாரு. அந்த குழந்தை இருக்க வாந்தி எடுத்துகிட்டு அடுத்த கட்டத்துக்கு போகிறா. அடுத்த கட்டம்னா ஒன்றும் இல்லை, ரத்த வாந்தி எடுக்கிறா. இதை பார்த்து அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அவங்க அம்மா உடனே பதட்டப்பட்டு, ஐயோ என் பிள்ளைக்கு என்னாச்சுன்னு கேட்டு அழுகிறாங்க. ஒன்றும் இல்லை, ரவி சொல்கிறாரு அங்கேருந்து, அம்மா ஒன்றாகாதும்மா, பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்குமா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குமா, நம்ம கூட்டு போவோம்மா, நீங்கள் எதுவும் பதட்டப்படாதீங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா, என் பொண்ணு இது வரைக்கும் ரத்த வாந்தி எடுத்ததே இல்லை, என்ன பிரச்சனைன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அழறாங்க. அந்த நடுராத்திரியில் கொஞ்சம் கூட யோசிக்காமல் ரவி எல்லாரையும் காரில் ஏற்றிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வேகமாக போடுறாரு. பக்கத்தில் எங்கேயாவது விசாரிக்கலாம் பார்த்தா அந்த நடுராத்திரியில் ஒரு ஆள் கூட அந்த இடத்துல பார்க்க முடியல. எப்படியோ கண்ணை மூடி விரட்டி அடித்து வண்டியை ஓட்டிகிட்டு போயிட்டு ஒரு வழியாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கண்டுபிடிச்சி குழந்தைய சேர்க்குறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு குழந்தைய தூக்கிட்டு போன அடுத்த செகண்டே அந்த குழந்தைய ஐசியூவில் வைக்கிறாங்க. அந்த டாக்டர்கிட்ட போய் கேட்குறாங்க, என்னாச்சு என் குழந்தைய காப்பாற்றிடுங்க, என்னாச்சுன்னு தெரில, அவன் நல்லா தான் விளையாண்டுட்டு வந்தா, என்ன ஆச்சுன்னு தெரில, தயவுசெய்து என் குழந்தைக்கு எதுவும் இல்லாமல் காப்பாற்றிடுங்கன்னு சொல்லி அவங்க பெற்றவங்களும் கூட வந்தவங்களும் கதறாங்க. அந்த நேரத்தில் டாக்டர் உள்ளே போய், நான் குழந்தைய பார்த்துட்டு சொல்கிறேம்மான்னு சொல்லி உள்ளே போகிறாரு. வெளியே வந்த டாக்டர் சொல்கிறாரு, அந்த குழந்தை எந்த ப்ராப்ளமும் இல்லை உடம்புல, எதனால் ரத்த வாந்தி எடுத்தான்னு எங்களுக்கு தெரியல, பிளட் டெஸ்ட் எடுத்திருக்கோம், கொஞ்ச நேரத்தில் நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் பதட்டப்படாமல் உட்காருங்க அப்படின்னு சொல்லி அந்த பெற்றவங்கக்கிட்டேயும் அந்த குடும்பத்தார்கிட்டையும் சொல்கிறாங்க. அவங்களும் ஒரு விதமான பயத்தோடையே அழுதுகிட்டே போய் ஓரமாக உட்காந்து, ஐயோ என் பிள்ளைக்கு என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி போய் ஓரமாக உட்காடுறாங்க. அந்த டைமில் திடீர்னு உள்ளே போன டாக்டர் ஒரு 1/2 மணி நேரம் கழித்து வெளியே பதட்டத்தோடு ஓடி வராரு. இங்கே பொண்ணோட அப்பா யார் அப்படின்னு கேட்குறாரு. அப்பாவும் வராரு, கூட ரவியும் பக்கத்தில் வந்து நிற்கிறாரு. என்னை மன்னிச்சிருங்க சார், உங்கள் பொண்ணை காப்பாற்ற முடியல, இறந்துட்டா, அவரோட பாடியை நீங்கள் ஆம்புலன்ஸில் எடுத்துகிட்டு போங்க, இல்லை நீங்களே ஏதாவது வண்டி அரேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஷாக்கான நியூஸை சொல்கிறாரு. அவங்க அப்பாவுக்கு நெஞ்சை பிடிச்சிட்டு அப்படியே தொம்முன்னு கீழே விழுறாரு. இந்த விஷயத்தை தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருந்த அந்த அம்மா ஓடி வராங்க. என்னாச்சு என் பொண்ணுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. டாக்டர் திரும்பவும் அவங்க அம்மாக்கிட்டேயும் அவங்க குடும்பத்தார்கிட்டையும் அந்த நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை கேட்ட உடனே நடுராத்திரி 1 2 இருக்கும், ஹாஸ்பிட்டலே அமைதியாக இருக்குது. இந்த குடும்பம் கதறி அழுறது ரவிக்கு ஏதோ ஒரு மனசை பெருசாக பாதிப்பு அடைய வைக்கிற அளவுக்கு ரவி அவதிப்படுறாரு. நம்ம காரில் வரும்போது இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு.
உடனே அந்த தகப்பனார் அந்த எந்த ஊருக்கு போகிறாங்க, புதுக்கோட்டையில் எந்த குடும்பத்தை பார்க்க போகிறாங்களோ அந்த குடும்பத்துக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என் பெண் குழந்தை இறந்துட்டான்ற செய்தியை சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸை ரெடி பண்ணலான்னு ஆம்புலன்ஸ் கால் பண்ண போகிற சமயத்தில் ரவி வராரு. சார், நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்கலன்னா என் கார்லேயே போகலாம் சார். என் காரில் வரும்போது இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு, அதனால் இந்த குழந்தைய நான் என் காரில் ஏற்றக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன்னு நீங்கள் நினைக்க வேணாம் சார். கண்டிப்பாக என் கார்லேயே ஏற்றுங்க, நம்ம நல்லபடியாக கொண்டு போய் அடக்கம் பண்ணுவோம். உங்கள் பொண்ணை அடக்கம் பண்ணுற வரைக்கும் நான் உங்கள் கூட தான் சார் இருப்பேன். வாங்க சார், ஃபீல் பண்ணாதீங்க சார், எல்லாம் விதிப்படி தான் நடக்கும்னு சொல்லி அந்த பெண்ணோட பணத்தை அந்த காரில் எடுத்துகிட்டு புதுக்கோட்டையை நோக்கி கிளம்புறாங்க. அடுத்த நாள் காலையில் அந்த பொண்ணுக்கு செய்ய வேண்டிய சடங்கு எல்லாத்தையும் செஞ்சு அந்த பொண்ணை கொண்டு போய் சுடுகாட்டில் அடக்கம் பண்ணுறாங்க. எல்லா காரியமும் முடியுது. ரவியும் 2 நாள் அவங்க கூடயே தான் தங்கி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கு. 2 நாள் அங்கே தங்கிட்டார் ரவி. அடுத்து 3ஆவது நாள் காலையில் அந்த குழந்தைக்கு சாமி கும்பிட்றாங்க. சாமி கும்பிட்றது மீன்ஸ் அந்த பொண்ணை இறந்துட்டால, அதனால் அந்த பொண்ணுக்காக சாமி கும்பிட்றாங்க. படையெல்லாம் போட்டு சாமி கும்பிட்றாங்க. ரவியும் அங்கே அட்டன் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டுட்டு அங்கே கொடுத்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு அன்றைக்கி நைட்டு கிளம்பலான்னு முடிவு பண்ணுறாரு. ஊர்க்காரங்க எல்லாருமே அந்த வீட்டில் தான் உட்காந்துட்ருக்காங்க. ஆறுதல் சொல்லிவிட்டு, அவங்க பெற்றவங்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு, இந்த மாதிரி நடந்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இரவு ஒரு 7 மணி இருக்கும். ரவி அந்த தகப்பனார்கிட்ட போயிட்டு, ஐயா நான் கிளம்புறேன் ஐயா, நான் 3ஆவது நாள் ஆயிடுச்சு, நான் இப்போ நைட்டு கிளம்புனா தான் காலையில் போய் நான் சென்னையில் சேர முடியும், நான் கிளம்புறேன் ஐயா அப்படின்னு சொல்கிறாரு. அவர் கிளம்புன்னு சொல்லிட்டார். அந்த தகப்பனார் நீங்கள் கிளம்புங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் ஊருக்காரங்களாம் அவங்க முகத்தில் ஏதோ ஒரு சரியில்லை, பதட்டப்படுறாங்க. என்னது, நைட்டு கிளம்புறீங்களா சார், இருந்துட்டு விடிய காலையில் போங்க அப்படின்னு ஒரு நபர் சொல்கிறாரு. ஐயா இல்லையா, நான் இப்போவே போனால் தான் காலையில் வீட்டுக்கு போய் சேர முடியும், பொண்டாட்டி வேறு மாசமாக இருக்கா, அவளையும் போய் பார்க்கணும் ஐயா, 3 நாள் ஆச்சு, நான் நைட்டை கிளம்புனா தான் பகலில் போய் சேர முடியும், அதனால் மன்னிச்சிடுங்க ஐயா அப்படின்னு. அதுக்கு இல்லைப்பா, நைட்டு நேரத்தில் இங்கேருந்து 2 கிலோமீட்டர் தாண்டி ஐயனார் கோயில் இருக்குது, அந்த ஐயனார் கோயில் எல்லையை தாண்டக்கூடாதுப்பா, தாண்டுனா நிறைய சம்பவங்கள், இங்கே கெட்ட சம்பவங்கள் நடந்திருக்கு, இரவு நேரத்தில் இந்த ஏரியாவில் யாரும் பயணம் மேற்கொள்ள மாட்டாங்க, அதனால் நாங்கள் சொல்கிறோம், ஊர்க்காரங்க சார்பாக சொல்கிறோம், நைட்டு நேரம் பயணம் வேணாம் ஐயா, நீங்கள் இருந்துட்டு விடிய காலையில் கூட போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் இல்லையா நான் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த ஊர்க்காரில் ஒரு பெரியவர் சரி ஐயா, இந்த எலுமிச்சை பழத்தையும் விபூதியும் கையில் வச்சுக்கோ. அவர் ஒரு பூசாரி, அந்த ஊரில் ஒரு பெரிய பூசாரி. அவர் அந்த சாவுக்கு அட்டன் பண்ண வந்திருக்காரு. அவர் கையில் எப்போவுமே அந்த பையில் விபூதி எலுமிச்சை பழம் எப்போவுமே இருக்கும் போல். அவர் எடுத்து ரவி கிட்ட, இந்தாங்க, எந்த பிரச்சனை வந்தாலும் இதை எங்கேயும் தூக்கி போட்டுறாதீங்க, நீங்கள் சென்னைக்கு போய் சேர்கிற வரைக்கும் இது உங்கள் கார்லேயும் உங்கள் கூடயும் வச்சுக்கோங்கன்னு சொல்லி அவர்கிட்ட கொடுக்குறாரு. அன்றைக்கி நைட்டு 9:10 ஆகுது. ரவி குளிச்சுட்டு அவங்கக்கிட்ட எல்லாக்கிட்ட சொல்லிவிட்டு அவங்க கொடுக்குற சாப்பாடை சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நைட்டு ஒரு 11-11:30 மணிக்கு கிளம்புறாரு. அன்றைக்கி நைட்டு தான் ரவியோட வாழ்க்கையில் பயங்கரமான சம்பவங்கள் ஸ்டார்ட் ஆச்சுன்னே சொல்லலாம். அன்றைக்கி நைட்டு ரவி புதுக்கோட்டையிலேருந்து அந்த வீட்டிலேருந்து கிளம்புறாரு. அந்த வீட்டில் அன்னைக்கு நைட்டு ஒரு 1-1:30 மணிக்கு எல்லோரும் அமைதியாக தூங்குறாங்க. ஆழ்ந்த சோகத்துலேயும் உடம்பு டயர்ட்லேயும் எல்லாருமே படுத்து தூங்குறாங்க. அந்த டைமில் அந்த சின்ன பையன் அலறான். அந்த அலறல் சத்தம் எப்படி இருக்குன்னா, அந்த ஊரையே எழுப்புகிற அளவுக்கு அந்த அலறல் சத்தம் இருக்குது. சடனாக அந்த வீட்டில் இருந்த சொந்தக்காரங்க, அவங்க அப்பா அம்மா எல்லோரும் ஏஞ்சி அந்த பையனை போய் பிடிச்சி, என்னப்பா ஆச்சு? அந்த பையன் சொல்கிற வார்த்தை, என்னை விட்டுடு, நான் உன்னை எதுவுமே பண்ணல, என்னை விட்டுடு, எனக்கு பயமாக இருக்குது, உன்னை பார்க்கவே பயமாக இருக்குது, என் கிட்ட வராத அப்படின்னு சொல்கிறான். அவனை சுற்றி அத்தனை பேர், அம்மா அப்பா தாத்தா பாட்டி மாமா சித்தப்பா, அத்தனை உறவுகள் இருக்குது. அவன் அத்தனை பேரையும் மீறி ஏதோ ஒரு உருவத்தை பார்த்து பதறான், அழுறான், பயப்படுறான். அவங்க அம்மா கையை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு அவங்க அப்பா சைடு சாஞ்சிக்கிட்டு அவன் அலறின அலறல் இருக்கே, அந்த அப்பாவுக்கு இப்போ வரைக்கும் அதை மறக்க முடியலன்னு சொல்லப்படுது. உடனே அவங்க அப்பா தண்ணி எடுத்துகிட்டு பையனோட மூஞ்சியில் தெளித்து தண்ணி கொடுத்து குடிக்க வச்சு விபூதி எடுத்து நெத்தியில் பூசி அவர் கூட கூட்டு போய் படுக்க வச்சுக்கிறாரு. இந்த சம்பவம் இந்த வீட்டில் இப்படி நடக்கிற நேரத்தில் நம்ம ரவி காரில் போயிட்டுருக்காருல்ல, அந்த ஊர் மக்கள் சொன்ன மாதிரி அந்த ஐயனார் கோவில் வருது. அந்த ஐயனார் கோவில் தாண்டி ஒரு 100 மீட்டர் தான் போயிருப்பார். சடனாக இவர் ஃபோனுக்கு ஒரு கால் வருது.
அந்த ஃபோன் யாருன்னு எடுத்து அட்டன் பண்ணுறதுக்கு அப்படி குனிஞ்சு ஃபோனை எடுத்துகிட்டு அப்படி நேராக ரோட்டை பார்க்குறதுக்குள்ளே ஏதோ ஒரு உருவத்து மேலே மோதிடுறாரு. பயங்கர ஸ்பீடாக போய் மோதிடுறாரு. மோதின அடுத்த செகண்டு கார் நில குழஞ்சி வயல்வெளி உள்ள பூர்ற நேரத்தில் சடன் பிரேக் அடித்து அவர் உயிர் தப்பிச்சிடுறாரு. காரும் எந்தவித சேதமும் இல்லாமல் ஓரமாக நிற்கிது. வண்டியை இண்டிகேட்டர் போட்டு ரிவர்ஸ் எடுத்துகிட்டு வராரு. ஐயோ யாரையோ அடித்து தூக்கிட்டோண்டா, இது பெரிய கேஸ் ஆகிடும், நம்மளே அவங்கள தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மனநிலைமையில் காரை ரிவர்ஸ் எடுத்துகிட்டு ஓடி வராரு. ரிவர்ஸ் எடுத்துகிட்டு வந்து நிறுத்திட்டு காரை திறந்து பார்க்குறாரு. சுற்றி ஒரே இருட்டு, யாருமே இல்லை. இவங்க காற்றடிக்கிற சத்தம், வயலில் காற்றடிக்கிற சத்தம் மட்டும்தான் கேட்குது. ரவிக்கு கொஞ்சம் மனசில் ஏதோ ஒன்று தப்பாக நடக்க போதே அப்படின்ற ஒரு பயம் ஏற்படுது. சுற்றி பார்க்குறாரு. அடிப்பட்டவன் அடித்து தூக்கி அடிஞ்சுட்டா கூட இங்கே எங்கேயா சவுண்டு கேட்டிருக்கும், இல்லை ஏதாவது செடியில் சவுண்டு கேட்டிருக்கும், இங்கே ஊர்ந்து போயிருந்தா கேட்டிருக்கும். ஆனால் எங்கேயுமே இல்லையே, என்ன அதிசயம் இது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. சடனாக அவருக்கு ஒரு ஞாபகம் வருது. அந்த சாமியார் சொன்னது, எந்த சம்பவம் நடந்தாலும் காரை நிறுத்தாத, நீ போயிட்டே இருப்பா, சென்னைக்கு போனதுக்கப்புறம் நீ காரை விட்டு இறங்கினா போதுன்ற மாதிரி சொல்லியிருப்பார். இவரும் திருப்பி கார் உள்ள ஏறி வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸ்டார்ட் ஆகலை. வண்டியை திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸ்டார்ட் ஆகலை. ரவி ஒரு தீவிர சிவன் பக்தன். அதனால் என்ன பண்ணுறாருன்னா, அவர் கழுத்தில் போட்ட ஒரு ருத்ராட்சையை பிடிச்சிக்கிட்டு, ஐயா சிவனே, எப்போவும் நீ தான் எனக்கு துணை அப்படின்னு சொல்லி ஒரு 3 வாட்டி ஸ்டார்ட் பண்ணி 4வது வாட்டி வண்டி ஸ்டார்ட் ஆகிடுது. வண்டியை எடுத்துகிட்டு கிளம்புறாரு. வண்டி ஆனால் இந்த தடவை வேகமாக ஓட்டலை, பொறுமையாக தான் ஓட்டுறாரு. சுற்றி பார்க்குறாரு. ஜன்னலெல்லாம் மூடிடுறாரு. கார் ஜன்னலெல்லாம் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுறாரு. அந்த சைடு மிரரில் பார்க்குறாரு, யாராவது நம்ம பின்னாடி வராங்களா, இல்லை நம்மளோட மன பிரம்ம தானா இது அப்படின்னு சைடு மிரரில் பார்க்குறாரு. பின்னாடி யாரோ இவரை பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீலிங் இவருக்கு கார் உள்ள. சரி, நம்ம சடனாக திரும்ப வேணாம், அந்த காரோட பேக் சைடில் பார்க்கறதுக்கு ஒரு மிரர் இருக்கும், அந்த மிரரை பொறுமையாக வண்டி ஓட்டிக்கிட்டே ஒரு கையால் அப்படியே திருப்பி பார்க்குறாரு. பின்னாடியும் யாரும் இல்லை. கொஞ்சம் தூரம் போகிறாரு. காரு பின்னாடி யாரோ ஓங்கி வந்து டமால்னு அடிக்கிற ஒரு சவுண்டு. இடித்தா எப்படி இருக்கும் காரு பின்னாடி, அந்த மாதிரி ஒரு சவுண்டு. சடன் பிரேக் போட்டு இறங்கி வந்து யாரா அது அப்படின்னு கத்துறாரு. பின்னாடி யாருமே இல்லை. இவர் போகக்கூடாதுன்னு ஏதோ ஒன்று தடுக்குது, இல்லை இவரை பயமுற்றி இந்த ஊரை விட்டு போக வைக்கணுன்ற மாதிரியும் இருக்குது. ஆனால் என்னதுன்னு இவருக்கு புரிய மாட்டேங்குது. திருப்பி அந்த சிவனை நினச்சிட்டு கார் எடுக்கிறாரு. வண்டி ஸ்மூத்தாக ஒரு 1/2 கிலோமீட்டர் தாண்டி போகுது. சடனாக இவருக்கு ஒரு ஃபோன் வருது. இவர் கார் ஓனர், இவரோட ட்ராவல்ஸ் ஓனர் இருக்கார்ல, அவர் கால் பண்ணுறாரு. தம்பி எங்கே இருக்கப்பா அப்படின்னு. இப்போ தான் சார் புதுக்கோட்டையிலேருந்து கிளம்புனேன். ஒன்றும் இல்லைப்பா, ஒரு ஆர்டர் வந்திருக்கு. இப்போ நீ கொண்டு போய் விட்ட ஃபேமிலி இமீடியட்டாக திருவண்ணாமலைக்கு கிளம்புறாங்க. அவங்கள நீ போய் பிக்கப் பண்ணிவிட்டு திருவண்ணாமலைக்கு போயிடு. ஏன்னா அங்கே இருக்கிற நியர்பையில் ஜிபிஎஸில் உன்னோட கார் தான் அங்கே நியர்பை இருக்குது. வேறு யாரும் என்னாலும் அசைன் பண்ண முடியாது. எல்லாருமே அதுலேருந்து 200-300 கிலோமீட்டர் லாங்கில் இருக்காங்க. ஸோ தப்பாக நினச்சிக்காமல் போ அப்படின்னு சொல்கிறாரு. இவருக்கு மனசில் கடுப்பும் இருக்குது, ஆத்திரமும் இருக்குது. சென்னை கிளம்புற நேரத்தில் இந்த மாதிரி ஒரு இது வந்துச்சு. ஆனால் அவரோட பொழப்பு, அவரோட வேலை, அந்த வேலையை அவ்வளோ விரும்புகிறாரு. அதனால் என்ன பண்ணுறாரு, அந்த காரை யூட்டர்ன் போகிறாரு. திருப்பியும் புதுக்கோட்டைக்குள்ளே போகிறாரு. புதுக்கோட்டைக்குள்ளே போன உடனே மிஞ்சி போனால் ஒரு 1 ஹவரில் அந்த வீட்டுக்கிட்ட போயிடுறாரு. இரவு 2, 2:30, 3க்குள்ளே இருக்கும். எல்லாருமே முழிச்சிட்ருக்காங்க. ஏன்னா அந்த பையன் பண்ண சம்பவம் அப்படி. எல்லாருமே முழிச்சிட்ருக்காங்க. அவங்க அப்பா ஓடி வராரு. தம்பி நம்ம இப்போவே கிளம்பணும்ப்பா அப்படின்றாரு. என்ன சார் ஆச்சு, இப்போ தானே எல்லாமே முடிஞ்சது, பொண்ணு கூட இப்போ தானே சாமிலாம் கும்பிட்டு முடிச்சிங்க, என்ன சார் பிரச்சனை அப்படின்னு. இல்லைப்பா நம்ம உடனே கிளம்பணும், காரில் போகும்போது எல்லாமே சொல்கிறேன் அப்படின்றாரு. காரில் ஏறுறாங்க. எல்லாம் அவசரமாக திருவண்ணாமலைக்கு கிளம்புறாங்க. திருவண்ணாமலைக்கு போகிறாங்க. இங்கேருந்து திருவண்ணாமலைக்கு போகிறாங்க. போகிற வழியில் காருக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது. கார் ஒழுங்காக ஓட்ட முடியாமல் தடுக்கப்படுது. பிரேக் பிடிக்காமல் அப்பப்போ பிரேக் பிடிக்குது, அப்பப்போ பிரேக் பிடிக்கல. இந்த மாதிரி ஏகப்பட்ட தடங்கள் வருது. இவங்க போகிற வழியிலலாம் எங்கெங்கே எல்லை தெய்வங்கள் இருக்கோ அங்கங்கே காரை நிறுத்தி சாமி கும்பிட்டுட்டு தான் போகிறாங்க. ஆனால் குடும்பத்தோட பதட்டத்தை பார்க்கும்போது ரவிக்கு ஒன்று மட்டும் புரிஞ்சிருச்சு. இவங்க எதுக்கோ எதையோ பார்த்து பயந்து சீக்கிரமாக போகணும்னு சொல்கிறத மட்டும் அவர் புரிஞ்சுக்கிறாரு. அவரால் முடிஞ்ச வரைக்கும் வேகமாக ஓட்டுறாரு காரை. சடனாக ஒரு கால் வருது அவருக்கு. அந்த இடத்துல உங்கள் மனைவி பிரசவத்துக்கு வலி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்கன்ற மாதிரி கால் வருது.
அங்கேயே காரை சடன் பிரேக் போட்டு ரவி நிறுத்துறாரு. கார்லேருந்து இறங்கி அவரோட கார் ஓனருக்கு ஃபோன் பண்ணுறாரு, ட்ராவல்ஸ் ஓனருக்கு. சார், இந்த மாதிரி என் மனைவிக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு சார். நான் இந்த மாதிரி ஒரு இடத்துல நிற்கிறேன். அங்கே வந்து இன்னொரு டிரைவரை பிக்கப் பண்ணிட்டு போங்க சொல்லுங்கள் சார். நான் போய் என் மனைவியை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவங்களும் கார் ஓனரும் அவரோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு, சரிப்பா நீ அங்கேயே இரு, நான் இன்னொரு டிரைவர் வந்ததுக்கப்புறம் நீ போய் சென்னை கிளம்பு அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேன்னு இவரும் வெயிட் பண்ணுறாரு. ஒரு மணி நேரத்தில் ஒரு வண்டி வந்துடுது. அங்கேருந்து அவங்கள அந்த காருக்கு மாற்றி விட்டுட்டு இவர் சென்னை கிளம்புறாரு. சென்னை கிளம்பி போயிட்டு அவங்க ஒய்ஃபை போய் பார்க்குறாரு. ஒய்ஃபை பார்த்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி நல்லபடியாக ஆண் குழந்தை பிறக்குது. நல்ல நிம்மதி அடைகிறாரு. குழந்த பிறந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் 2 ஹவர் ஆகுது. அடுத்த நாள் ஒரு நாள் கழிஞ்சிருச்சு, ஒரு நாள் போயிடுச்சு. அடுத்த நாள் ஒரு 2 ஹவர் 3 ஹவர் ஆயிடுச்சு குழந்த பிறந்து. அம்மாவும் குழந்தையும் நலமாக இருக்காங்க. அவங்களோட சொந்தக்காரங்க அம்மா, இவரோட அம்மா எல்லாமே வந்திருக்காங்க. குழந்தைய பார்த்துட்டு ஒய்ஃபை பார்த்துட்டு இருக்காரு. மதியம் ஒரு 3 மணிக்கு மேலே இவருக்கு ஒரு கால் வருது அவங்க ஓனர்கிட்டேருந்து. இவர் காலை அட்டன் பண்ணோடனே சவாரிக்குன்னு நினச்சிட்டு அட்டன் பண்ணுறாரு. தம்பி, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் தான்ப்பா கால் பண்ணேன் அப்படின்றாரு. என்ன சார் விஷயம் அப்படின்றாரு. உடனே, ஒன்றும் இல்லை தம்பி, நேற்று ஒரு குடும்பத்தை கொண்டு போய் விட்டுட்டு நீ திருப்பி திருவண்ணாமலைக்கு பிக்கப் பண்ணிட்டு வந்தல, அவங்கள கூட நம்ம வேறு காரில் அனுப்பிச்சோமே. ஆமாம் சார், சொல்லுங்கள் சார் அப்படின்றாரு. அவங்க உன் கார்லேருந்து அவங்க காருக்கு ஏறி ஒரு 1/2 hour தான்ப்பா ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. ஒரு லாரி, பெரிய லாரி வந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அதில் ஒரு லேடி வந்து ஸ்பாட்லேயே இறந்துட்டாங்க. அவங்க சென்னையில் தான் வசிக்கிறாங்கன்ற காரணத்தினால அவங்க பாடியை சென்னைக்கு தான் எடுத்துகிட்டு வராங்க. அவங்க வீட்டுக்கு பழவந்தாங்களுக்கு எடுத்துகிட்டு வராங்க. நான் சாயந்தரம் போகிறேன், நீயும் என் கூட வாப்பா, போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. இவருக்கு மனசு கேட்கல. ஏற்கனவே அவங்க பிரச்சனை நடக்கும்போது அவர் கூடவே இருந்ததுனால ஒரு மாதிரி மனசில் ஒரு இறக்கம் இருக்கிறதுனால சடனாக, சார் போகலாம் சார், உடனே நான் வரேன் சார்னு சொல்லி 2 பேரும் கிளம்பி அந்த வீட்டுக்கு போகிறாங்க. அந்த பெரியம்மா, அந்த குழந்தையோட பெரியம்மா வந்து ஆக்சிடெண்ட்டில் ஸ்பாட்லேயே இறந்துட்டாங்க. உடனே ரவி பார்க்குறாரு. உங்கள் குடும்பத்தில் மேலே மேலே பிரச்சனை வர்றதை பார்த்து ரவி ரொம்ப வருத்தப்பட்டார். அந்த குழந்தையோட தகப்பனாரை பார்த்து, எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க, எல்லாத்துக்கும் அந்த சிவன் இருக்கான், நல்லதே நடக்கும், எல்லாமே நார்மல் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. உடனே அந்த தகப்பனார், இதுதான் என்னோடய நம்பர்ப்பா, நீ சேவ் பண்ணி வச்சுக்கோ, நான் உங்ககிட்ட ஒரு சில முக்கியமான விஷயம் பேசணும், எனக்கு உன்னோட உதவியும் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. சரின்ட்டு இவரும் நம்பர் வாங்கிட்டு போகிறாரு. இந்த லேடியோட எல்லா காரியத்தையும் முடிச்சுட்டு அடுத்த நாளே இவருக்கு அந்த பொண்ணோட தகப்பனாருக்குலேருந்து கால் வருது. சார் சொல்லுங்கள் சார், என்ன சார் இப்போவே கால் பண்ணியிருக்கீங்க, என்ன சார் எதாவது ட்ராவல்ஸ் எங்கேயாவது போகணுமா சார் அப்படின்றாரு. இல்லைப்பா, நான் உங்ககிட்ட இப்போ நேரில் பேசணும், கொஞ்சம் வீட்டுக்கு வர முடியுமா, பழவந்தாங்கல் அப்படின்னு சொல்கிறாரு. கண்டிப்பாக வரேன் சார், நான் இப்போவே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 ஹவரில் அங்கே போய் ரீச் ஆகிடுறாரு. ரீச் ஆனதுக்கப்புறம் தான் நிறைய விஷயங்களை சொல்கிறாரு. இந்த மாதிரி நீ எங்களை புதுக்கோட்டையில் எங்கள் வீட்டில் விட்டுட்டு போனதுக்கப்புறம் நிறைய அமானுஷமான விஷயம்லாம் எனக்கு நடந்ததுப்பா. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் அந்த வீட்டில் இருக்க எல்லாருமே பயப்பட ஆரம்பித்தாங்க. அதனால தான் திருவண்ணாமலை அடிவாரத்தில் ஒரு சித்தர் இருக்கார். அவரை பார்த்து நாங்கள் என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அவசர அவசரமாக கிளம்பணும். ஆனால் நாங்கள் கிளம்புற ஒவ்வொரு டைமும் ஏதாவது ஒரு தடங்கல் வருது, யாரையோ பயமுத்துற மாதிரி ஒரு சம்பவமாக அமானுஷமாக நடக்குது. இது என்னன்னு தெரியல, அந்த பயத்தில் தான் நாங்கள் அவசர அவசரமாக கிளம்பி போனோம். ஆனால் அதையும் மீறி ஆக்சிடெண்ட் ஆகி ஒரு உயிர் பலி போயிடுச்சு. ஆனால் நீ எங்கள் கூட இருக்கும்போது இந்த மாதிரி எந்த சம்பவமும் எங்களை இது பண்ணலை, எங்களை தடுக்க யாராலையும் முடியல. அதனால தான் உன்னோட உதவி கேட்குறோம். ஏதோ நீ இருக்கிறது எனக்கு ஏதோ பெரிய சப்போர்ட்டாக எனக்கு தோணுது. அதனால் நீ எங்களை திருவண்ணாமலைக்கு எங்கள் குடும்பத்தை கூப்பிட்டு போகணுன்னு சொல்லி அவர்கிட்ட ரெக்வஸ்ட் வைக்கிறாரு. ரவியும் வேறு வழி இல்லாமல் சரி அவங்க குடும்பத்துக்காக கேட்குறாருன்ட்டு, ரவி கொஞ்சம் இறக்க குணம் ஜாஸ்தி. அதனால் ஓகேன்னு சொல்லிவிட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட அதே மாதிரி ஃபோனில் சொல்லிவிட்டு, நான் இந்த மாதிரி திருவண்ணாமலைக்கு ஒரு பிக்கப்புக்கு போகிறேன், அதனால் போயிட்டு வரதுக்கு ஒரு 2 நாள் ஆகும்னு சொல்லிட்டு போகிறாங்க. திருவண்ணாமலைக்கு போயிட்டு ரீச் ஆனதும் அங்கே போயிட்டு அந்த சித்தரை பற்றி விசாரிக்கிறாங்க, எங்கே இருக்காருன்னு. அந்த சித்தர் ஒரு 3 நாளாக இந்த இடத்துக்கு வரவே இல்லை, நீங்கள் ஒரு 2 நாள் வெயிட் பண்ணி பாருங்கள் வருவார் அப்படின்னு சொல்லி அந்த சுற்று வட்டாரத்தில் சொல்கிறாங்க. உடனே இவங்களும் அங்கேயே ரூம் எடுக்கிறாங்க. இவங்க திருப்பி சென்னைக்கு வரதுக்கோ திருப்பி புதுக்கோட்டை போகிறதுக்கோ இவங்க ஆசைப்படலை. அங்கேயே ரூம் எடுத்து இது பண்ணுறாங்க. ரவிக்கும் ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணுறாங்க. இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் இருந்தாங்களா, அவங்க ஃபேமிலியில் ஒரு 2 பேர் இறந்துட்டாங்க. அவங்க 4 பேர் ப்ளஸ் இன்னும் ஒரு 4-5 பேர் அவங்க குடும்பத்துலேருந்து கூப்பிட்டுட்டு தான் அந்த சாமியாரை பார்க்க திருவண்ணாமலைக்கு போயிருக்காங்க. ரவிக்கு தனியாக ஒரு ரூம் எடுத்து கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு எல்லாருமே நைட்டு அதே மாதிரி தூங்குறாங்க. இப்படி தூங்கிட்டு இருக்கும்போது அன்னைக்கு நைட்டும் ஒரு சம்பவம் நடக்குது அந்த லாட்ஜிலேயே. இந்த மாதிரி ரவி தூங்கிட்டு இருக்கும்போது அவரோட ரூம்குள்ளே யாரோ நடமாடுறத அவரால் உணர முடியுது. அங்கேயும் இங்கேயும் நடமாடுறாங்க. இவர் கால் பக்கத்தில் வர ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் அவரால் வர முடியல. யார் அது அப்படின்னு ரவி கேட்குறாரு. அந்த இடமே ஒரு மாதிரி மயான அமைதியாக இருக்குது. திடீர்னு ஒரு சைட்லேருந்து, நீ அவங்களுக்கு உதவி செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு வாய்ஸ் வருது.
ரவிக்கு தூக்கி வாரி போடுது. என்னடா இது, யாருக்கு நான் உதவி செய்யக்கூடாது, யார் என்கிட்ட வந்து இப்படி சொல்கிறது அப்படின்னு சுற்றி முற்றி பார்க்குறாரு. ஆனால் அந்த உருவத்தை காணோம். இவர் படுக்கும்போது அவரை சுற்றி யாரோ நடமாடுற மாதிரி தெரிகிற உருவம். அவர் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த உருவத்தை பார்க்க முடியல. ஆனால் அவர் அந்த உருவம் சொன்ன வார்த்தை இவருக்கு மனசில் ரொம்ப ஆழமாக பதியுது. யோசிக்கிறார் ஏஞ்சி, நான் யாருக்கு உதவி பண்ணக்கூடாது, நான் யாருக்கு உதவி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத யோசித்து பார்க்குறாரு. இதே சமயத்தில் பெண்கள்லாம் தங்கிட்டு இருக்க, இவங்க குடும்பத்தை சேர்ந்த பெண்கள்லாம் தங்கிட்டு இருக்க அந்த ரூமில் ஒரு அலறல் சத்தம் கேட்குது. ஒரு பெண்மணி பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஏஞ்சி செவத்தில் தன்னோட தலையை தானே முட்டிக்கிறாங்க. நீங்கள் எங்கே போனாலும் உங்கள் பிரச்சனை தீராதுன்னு சொல்லி ஆவேசமாக சிரிக்கிறாங்க, பயங்கரமாக சிரிக்கிறாங்க. இந்த குடும்பத்தில் எல்லாரும் பார்த்துட்டு பதட்டமாகறாங்க. அந்த பொண்ணை பிடிச்சி கட்டிலில் உட்கார வச்சு எப்படியோ கண்ட்ரோல் பண்ணி பார்க்குறாங்க, முடியல. ரவி இந்த சத்தம் கேட்டு, அலறல் சத்தம் கேட்டு ஓடி வராரு. லாட்ஜில் கீழே இருந்தவங்களாம் ஓடி வராங்க. ரவி போகிறாரு. இங்கே ஏதோ அசம்பாவிதம் நடக்குது, ஏதோ ஒரு அமானுஷத்தோட வேலை தான் தெரிஞ்சுக்கிட்ட ரவி தன்னோட கழுத்தில் இருந்த ருத்ராட்சியை எடுத்து அந்த பொண்ணோட கையில் வைக்கிறாரு. அந்த பொண்ணு கையில் வச்ச அடுத்த செகண்ட் அந்த பொண்ணு நார்மல் ஆகிறா. நெத்தியில் சிறு காயத்தோடு தப்பிக்கிற அந்த பொண்ணு மயக்கமாகறா. உடனே அடுத்த நாள் காலையில் எல்லோரும் ஏஞ்சி அவசர அவசரமாக அந்த சித்தர் வந்துட்டாரான்னு பார்க்க கிளம்புறாங்க. அவங்களோட நல்ல நேரம் அன்னைக்கு அந்த சித்தர் வராரு. நேரில் பார்த்து நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் சொல்கிறாங்க. சித்தர் அத்தனை பேர் சொன்ன வார்த்தைகளை கேட்காம ஓரமாக நின்றுட்டு இருந்த ரவியை பார்த்து, நீ இங்கே வந்து உட்காரு அப்படின்னு சொல்கிறாரு. ரவியும் கையெடுத்து கும்பிட்டு வந்து உட்காராரு. சொல்லுங்கள் சாமின்னு. இந்த மனுஷன், இந்த நபர் உங்கள் கூட இல்லைன்னா உங்கள் குடும்பம் இந்நேரத்துக்கு 5 உயிரை இழந்திருக்கும். இந்த ஒரு மனுஷன் தான் உயிரை கூட துச்சமாக நினைக்காம உங்களுக்காக சப்போர்ட்டில் இருந்ததுனால உங்களை கொல்ல வந்த அந்த அமானுஷம் உச்சக்கட்ட கோபத்துக்கு போய் இப்போ கொலை பண்ணுற அளவுக்கு போயிருக்கு. ஆனால் அதையும் தடுக்கிறது இந்த ரவியோட பக்தியும் அவனுக்கு அந்த சிவன் இருக்கிற சப்போர்ட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கம்பீரமாக சொல்கிறாரு. அந்த நேரத்தில் ரவியை பார்க்குற அந்த குடும்பத்தார்கள் கையெடுத்து கும்பிட்றாங்க. ரவிக்கு ஒன்றுமே புரியல. சாதாரண ஒரு டிரைவர் நான், என்னை பார்த்து ஒரு குடும்பமே கையெடுத்து கும்பிடுது, அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிட்டோம், என்ன சாமி சொல்கிறீங்க அப்படி சொல்லும்போது தான் இந்த கதையில் எப்படி அந்த அமானுஷ்ய சம்பவங்கள் ஸ்டார்ட் ஆச்சுன்றதை இங்கே தான் சொல்கிறாரு இந்த சாமியார். இவங்க புதுக்கோட்டைக்கு போகும்போது ஒரு இடத்துல நிறுத்தி சாப்பாடு சாப்பிட்றாங்களே, ஒரு 2 பனை மரத்துக்கு அடியில். அந்த பனை மரத்துக்கு அடியில் அந்த ஊர்லேயே ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்த ஒரு அட்டுழியம் பிடிச்ச அடங்காத திருநங்கை ஆத்மாவை அந்த இடத்துல அடக்கி ஆணி அடித்து வச்சுருந்துருக்காங்க. இவங்க சும்மா இல்லாமல் அந்த இடத்துல போயிட்டு சாப்பிட்டது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைங்க என்ன பண்ணியிருக்குன்னா, அதில் இந்த சின்ன பையன் அங்கே கீழே இருக்கிற சில்லறைகளை பார்த்து எடுத்து பாக்கெட்டில் போட்டுக்கிட்டான். சின்ன குழந்தைக்கு என்ன தெரியும் அங்கே இருக்கிற காசு என்ன காசுன்னு, அது தெரியாமல் எடுத்து பாக்கெட்டில் போட்டுக்கிட்டான். உடனே இந்த பொண்ணு என்ன பண்ணுது, அங்கே இருக்கிற மஞ்சள் கலர் பச்சை கலர் அந்த மாதிரி குங்குமம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் காலால் எட்டி உதச்சிட்டு வந்துடுது. இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாக அந்த ஆத்மாவுக்கு தெரியல. அங்கே இருந்த ஒரு 2 ரூபா 3 ரூபா காயின்ஸ் இருக்குது பார்த்திங்களா, ஒரு 4-5 காயின்ஸு, அந்த காயின்ஸை வாங்கிறதுக்காகவே இவங்களை பின்தொடர்ந்து போயிருக்கு. இதில் நீங்கள் எல்லாம் ஒன்று யோசிக்கலாம், அது என்னடா காசு எடுத்தது அந்த பையன், ஃபஸ்ட்டு இறந்தது அந்த பொண்ணுன்னு. அந்த காசு அந்த பையன் எடுத்தான்ல, அந்த பையன் எடுத்து அந்த பொண்ணுக்கிட்ட தான் கொடுத்து, அக்கா மறைச்சி வச்சுக்கோன்னு அப்புறமா வாங்கிக்கிறேன்னு சொல்லி அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்துட்றான். இந்த காசை எடுத்தது அந்த பையன், கொன்னது அந்த பொண்ணுன்ற கான்செப்டுக்கு வரும்போது இதுதான் நம்மளுக்கு அந்த சாமியார் மூலமாக தெரிய வருது. அந்த காசை வச்சுட்டு இருந்த பொண்ணு எல்லாருமே சாப்பிட்டு அந்த மரத்தை விட்டு வரும்போதே அந்த மரத்துலேருந்து ஒரு குரல் கேட்டிருக்கு. அந்த பொண்ணை பார்த்து, என் காசை கீழே போட்டு போயிடு அப்படின்னு சொல்லி ஒரு குரல் கேட்டிருக்கு. இது அந்த பொண்ணு பயந்து எதையுமே கீழே போடாமல் ஸ்ட்ரைட்டாக காரில் ஏறி கிளம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. கிளம்புற நேரத்தில் அந்த பொண்ணை ஆக்கிரமித்து என் காசை எடுத்துட்டுன்ற ஒரு கான்செப்டுக்காக அந்த பொண்ணை அந்த கார்லேயே கொள்ளுது, ரத்தம் வாந்தி எடுக்க வச்சு. சரி, அதையும் மீறி அது ஏன் அந்த வீட்டுக்கு போயிட்டு எல்லோரையும் பயமுத்துதுன்னா, அந்த பையன் எடுத்தான்ல அந்த காசை, அந்த காசு இந்த ஆத்மாவுக்கு வேணும். ஸோ அதனால் அவன் வீடை தேடி ஃபாலோ பண்ணிட்டு போகுது. அந்த வீட்டில் போனவுடனே இந்த பையன் என்ன பண்ணிடுறான், அந்த காசை தூக்கி ஏதோ ஒரு உண்டியில் போட்டுடுறான். உண்டியில் போட்டதுக்கப்புறம் இன்னும் இந்த ஆத்மாவுக்கு ஆத்திரம் அதிகமாகுது. இந்த காசை எனக்கு வேணும், எப்படி நீ உண்டியில் போடலான்ற மாதிரி தான் அந்த பையனை பயமுற்றி, நீ கிட்ட வராத, பக்கத்தில் வராதன்னு சொல்லி பயமுற்றி விட்ருக்கு. அதனால தான் அந்த பையன் அலறியிருக்கான். அதை விட ஒரு பெரிய சம்பவத்தை சாமியார் சொல்கிறாரு.
நீங்கள் காரில் போகும்போது உங்களை கொல்ல நினச்சது அந்த திருநங்கை ஆன்மா கிடையாது, உங்கள் வீட்டில் இறந்து போன உங்களோட மகளோட ஆன்மாவை தான். இப்போ அந்த மகளோட ஆன்மாவோட கண்ட்ரோல் எல்லாமே அந்த திருநங்கையோட ஆத்மா கிட்ட தான் இருக்குது. அந்த ஆத்மாவோட நினைப்பை எப்படி தூண்டி விட்ருக்குன்னா, உன் தம்பியால் தான் நீ செத்த, உன் தம்பியை நீ கூட்டு வந்துருன்ற மாதிரி தான் அந்த திருநங்கையோட ஆத்மா இவளோட ஆத்மாவை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அவங்க வீட்டில் அவன் தம்பியை கொல்றதுக்கு அன்னைக்கு நைட்டே வந்திருக்கு. அந்த திருநங்கையோட ஆத்மா கூட சேர்ந்து இவளோட அக்காவோட ஆத்மாவும் சேர்ந்து வந்து தான் அந்த பையனை பயமுறுத்துருக்கு. அந்த பயமுறுத்துனதுனால தான் அந்த பையன் அன்னைக்கு நைட்டு அப்படிப்பட்ட அலறி ஊரையே எழுப்புற மாதிரி கத்தியிருக்கான், அழுதுருக்கான். இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிட்ட குடும்பத்தார், சாமி நாங்கள் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது, அப்போ கூட சாமி என்ன சொல்கிறேன்னா, குடும்பத்தாரை பார்த்து பேசாமல் ரவியை பார்க்குறாரு. ரவி, நீ இதோட உன் வேலை முடிஞ்சது, நீ உன் குடும்பத்தை பார்த்துட்டு போயிடு, இதுக்கப்புறம் இந்த சிக்கலான இடத்துல நீ வராத. இந்த இடத்துக்கு நீ திருப்பி இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் நீ போனோன்னா உன் உயிர் போகக்கூட சான்ஸ் இருக்குது. ஏன்னா அந்த ஆத்மா இத்தனை பேர் மேலே இருக்கிற கோபத்தை விட நீ இவங்களை காப்பாற்ற தான் அவங்க கூட இருக்குன்னு நினச்சிட்டு உன் மேலே தான் பயங்கரமான கோபத்தில் இருக்குது. ஸோ நான் சொல்கிறத மட்டும் கேளு, நீ இங்கேயே இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன், இங்கேயே இப்போவே நீ இங்கேருந்து சென்னை கிளம்பிடு, உன் ருத்ராட்சியை ஒழுங்காக வாங்கிட்டு வந்து உன் கழுத்துலேயே போட்டுக்கோன்னு சொல்லி அந்த பெண்கிட்டேருந்து அந்த ருத்ராட்சியை அந்த சாமியார் வாங்கி ஆசீர்வாதம் பண்ணிட்டு கொடுக்கலான்னு பார்க்குறாரு. அந்த ருத்ராட்சியை பார்க்குறாரு, பார்த்துட்டு உடனே ஷாக் ஆகிறாரு. இந்த ருத்ராட்சி உனக்கு ஏது அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த ரவி சொல்கிறாரு, சாமி நான் ஒரு தீவிர சிவன் பக்தன், நான் இதே மாதிரி ஒரு நாள் திருவண்ணாமலைக்கு ஏற்கனவே ஒரு ட்ராப்புக்கு வந்திருக்கேன் சாமி, ட்ராவல்ஸ் விஷயமா. அப்போ நான் இந்த மலையை சுற்றி ட்ராவல் பண்ணிருக்கும் போது ஒரு இடத்துல ஒரு சித்தர் இருந்தார். அவரை சுற்றி எல்லாருமே வழிபட்டுட்டு இருந்தாங்க, ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருந்தாங்க. நான் காரை விட்டு இறங்கி போய் உடனே அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கினேன். அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஆசீர்வாதம் பண்ணி விபூதி மட்டும்தான் கொடுத்துட்டு இருந்தார். ஆனால் என்னை பார்த்ததுக்கப்புறம் அவர் கழுத்தில் இருந்த ருத்ராட்சியை எடுத்து ஒரு ருத்ராட்சியை என் கையில் கொடுத்தாரு. அந்த நேரத்தில் எனக்கு எதுக்கு கொடுத்தாரு, ஏன் கொடுத்தாருன்னு தெரியல. ஆனால் இன்றைக்கி தெரியுது, இந்த குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக தான் அந்த ருத்ராட்சியை என் கையில் கொடுத்துருக்காரு, ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் என் கையில் கொடுத்துருக்காருன்னு இன்றைக்கி எனக்கு புரியுதுன்னு சொல்லி ரவி சிவனை நினச்சி கையெடுத்து கும்பிடுறாரு. சாமி நான் இது வரைக்கும் இவ்வளோ தூரம் இவங்க கூட இருந்துட்டேன், கடைசி நேரத்தில் நான் இவங்களை விட்டு போனேன்னா அந்த கடவுள் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணி இவங்களை காப்பாற்ற சொன்னதுக்கு எதுவுமே அர்த்தம் இல்லாமல் போயிடும். எது பிரச்சனை ஆனாலும் சரி, நான் இவங்க கூட கடைசி வரைக்கும் இருந்து இந்த பிரச்சனையை நான் முடிச்சுட்டு தான் நான் என் வீட்டுக்கு போவேன்ற மாதிரி ரவி நம்பிக்கையாக தீர்க்கமாக சொல்கிறாரு. இப்படியே அடுத்த கட்டமாக அந்த சாமியார் என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கி நைட்டு நம்ம அந்த ஆத்மாவை வர வச்சு பேசுவோம், அதுக்கு என்ன தேவைன்றதை கேட்போம், இதெல்லாம் நம்ம அதை சரி பண்ணுற விதமாக இருந்ததுன்னா நம்ம அது கேட்குறத கொடுப்போம், இல்லைனா நம்ம என்ன பண்ணுவோன்றதை அடுத்தது முடிவு பண்ணலான்னு சொல்லி அந்த சாமியார் முடிவு பண்ணுறாரு. அன்றைக்கி நைட்டு எல்லாருமே லாட்ஜில் போயிட்டு தங்கிடுங்க, நீங்கள் யாரும் வர வேணாம், பெரியவங்க மட்டும் வாங்க, ரவி நீ முக்கியமாக அவங்க கூட இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ரவி அந்த குடும்பத்தார் கூட இருக்க சொல்லிவிட்டு இந்த தகப்பனார் அப்புறம் ஒரு 2-3 பெரியவங்க மட்டும் அந்த இடத்துக்கு போகிறாங்க. இடத்துக்கு போனோடனே ஒரு வட்டம் போட்டிருக்கு, வட்டத்தில் நிறைய மந்திரிச்ச கயிறுகள், குங்குமம், எலுமிச்சப்பழம், விளக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயத்தை போட்டு அந்த இடத்துல ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அந்த ஆத்மாவை அந்த இடத்துல கொண்டு வந்து பேச வைக்கிறதுக்கு. இந்த நேரத்தில் அந்த குடும்பத்தார் ஒரு 4-5 பேர் போனாங்களோ அவங்கள சுற்றி உட்கார வச்சுட்டு அந்த சித்தர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு விதமான பூஜையை பண்ணி அந்த திருநங்கை ஆத்மாவை அந்த இடத்துக்கு வர வைக்கிறாரு. வந்த ஆத்மா மிக கொடூரமாக சிரிக்குது, அப்படியே பயங்கரமாக அப்படியே அலறுது. எதுக்கு என்ன இங்கே கூப்பிட்டீங்க, நான் உங்களை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணேன்னா எதுக்கு என்ன இங்கே வர வச்சிங்க அப்படின்னு அந்த சித்தரை பார்த்து கேட்குது. அதுக்கு நான் உன்னை தேவையில்லாமல் இங்கே நான் வர வச்சேன்னு நீ நினைக்கிறியா, எதுக்கு இந்த குடும்பத்தை நீ பிடிச்சி இப்படி இது பண்ணுற, 2 உயிரை எடுத்துட்ட, எதனால் நீ உங்கள் குடும்பத்தை விடாமல் சுற்றிட்டு இருக்க, இத்தனைக்கும் இல்லாமல் அந்த பெண்ணோட ஆத்மாவை நீ ஏன் உன் கண்ட்ரோலில் வச்சுருக்க அப்படின்னு கேட்கும்போது அந்த ஆத்மா ஒன்று சொல்லுது, என்னோடய காசு அவங்கக்கிட்ட இருக்குது, அதை கொடுக்க சொல்லுங்கள், நான் விட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லுறது. எந்த காசு உனக்கு வேணும் அப்படின்னு சொன்னோன்னே என் இடத்துலேருந்து ஒரு 5 காசு அவன் எடுத்துகிட்டு போயிருக்கான் அந்த சின்ன பையன், அந்த சின்ன பையன் என் காசு கொடுக்கலன்னா அவன் குடும்பத்தையே நான் அழிப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த திருநங்கை அந்த இடத்துல அவ்வளோ ஆணித்தனமாக சொல்லுது. இதை கேட்ட அந்த சித்தர், நீ என்னை மீறி அழிக்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது நானாக டைரெக்டாக அழிக்க மாட்டேன், அதுக்கு நான் எனக்கு சப்போர்ட்டாக அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்ணோட ஆத்மாவே வச்சுருக்கேன், அந்த பெண்ணோட ஆத்மாவை வச்சு இவங்க குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு உயிரையும் நான் எடுப்பேன், எனக்கு என் காசு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த திருநங்கை பிடிச்ச புடியில் அங்கேயே முறைச்சிக்கிட்டு கம்பீரமாக சொல்லுது. சித்தர் அந்த திருநங்கை ஆத்மா கிட்டே போயிட்டு, நான் எனக்கு ஒரு நாள் டைம் கொடு, நான் உனக்கு நாளைக்கு இரவுக்குள்ளே உனக்கு உன் காசு உன் கையில் சேரும்,
அது வரைக்கும் இந்த குடும்பத்தை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. உன் கண்ட்ரோலில் வச்சுருக்க அந்த பெண்ணின் ஆத்மாவை எந்த வகையிலும் அவங்க மேலே ஏவி விடக்கூடாது. அதுக்கு நீ ஒத்துக்கிட்டனா உன் காசு உன்னை தேடி வரும் அப்படின்னு சொல்லி அந்த திருநங்கை ஆத்மா கிட்ட சத்தியம் வாங்குறாரு. அதுக்கு அந்த ஆத்மா அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சத்தியமும் பண்ணுது. அன்னைக்கு நைட்டு சித்தர் அவங்க கூட இருந்த குடும்பத்தார் எல்லாருமே வேகமாக அந்த லாட்ஜுக்கு போகிறாங்க. லாட்ஜுக்கு போய் அந்த பையன் சிறுவன் தூங்கிட்டு இருக்கான். அவனை எழுப்பி, தம்பி, அன்னைக்கு நம்ம ஒரு இடத்துல சாப்பிட்டோம்ல, அந்த இடத்துல ஒரு காசு எடுத்தல, அந்த காசை எங்கேப்பா போட்ட அப்படின்னா, நான் உண்டியலில் போட்டேன். எந்த உண்டியல் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் அவனுக்கு தெரியல, மறந்துட்டான். ஸோ நான் அக்கா கிட்டே கொடுத்தேன், அக்கா அங்கே போட்டா இங்கே போட்டால் ஒரு மாதிரி புலம்புறான். தெரியல, அந்த குழந்தைக்கு என்ன தெரியும், சின்ன பையன் தானே, 6 வயசு 7 வயசு தான் ஆகுது. அவன் சொல்கிறான், இவங்க புரியல, இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, குழந்தைகிட்டே எப்படி நம்ம வர வைக்கணும், உண்மையை எப்படி வர வைக்கிறது. அதே மாதிரி அவனுக்கு உண்மையை தான் சொல்கிறானா இல்லை பொய்யை சொல்கிறானா, அங்கே போட்டேன் எங்கே போட்டேன்னு இவங்களுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. கடைசியில் இவங்களுக்கு கடைசி வரைக்கும் அந்த காயின் எங்கே இருக்குன்னே தெரியாமல் போயிடுது. உடனே சாமியார் ஒரு பிளான் போடுறாரு. சரி, நம்ம எந்த காயின்னு அதை நம்மக்கிட்ட சொல்லலை, அதே மாதிரி நம்மளும் ஒரு 5 காயினை ரெடி பண்ணி அதில் சும்மா குங்குமம் அதெல்லாம் தடவி அதை பேய்கிட்ட கொடுத்து பார்ப்போம். அதை அக்செப்ட் பண்ணிக்கிச்சுன்னா நம்மளுக்கு நல்லது, இல்லைனா அதை விட கொடூரமான தாக்குதலை நம்ம மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறது தான் நல்லதுன்னு சொல்லி போகிறாரு. திருப்பி அந்த பீடத்தில் உட்கார்ந்து அந்த ஆத்மாவை வர வைக்கிறாரு. வர வச்சு, இந்தா உன் காயின்னு, அந்த ஆத்மாவை ஃப்ரீயாக விடு, அதாவது உன் கண்ட்ரோல்லேருந்து ஃப்ரீயாக விட்டு இவங்க குடும்பத்தையே விட்டு போயிடுன்னு சொல்லி ஒரு மந்திரத்தை சொல்லி அதுக்கிட்ட கொடுக்குறாரு. அதுக்கு அந்த ஆத்மா காசை வாங்குது. காசை வாங்கின அடுத்த செகண்டு அந்த சித்தர் பக்கத்துலேயே தூக்கி விசிறி அடிக்கப்படுது. என்னையே நீ ஏமாற்ற பார்க்குறியா? இதுக்கப்புறம் அந்த குடும்பத்தில் யார் யார் உயிரோடு இருக்கான்னு பாரு. ஆனால் அந்த ரவி மட்டும் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடாது. அவனை ஒழுங்காக போக சொல்லு. அவனால் தான் இவங்களை யாரும் என்னால் கொல்ல முடியல. அவன் இந்த குடும்பத்தை விட்டு போகலைன்னா இந்த குடும்பத்தையே நான் அழிப்பேன், அவன் குடும்பத்தையும் சேர்த்து அழிப்பேன்னு சொல்லி அவனை மிரட்டி அந்த குடும்பத்தார்கிட்ட மூலமாக ரவி கிட்ட சொல்லுது. இந்த விஷயத்த ரவி அவங்கக்கிட்ட போய் சொல்கிறாங்க. ரவி கொஞ்சம் கூட பயப்படலை, பதட்டப்படலை. பார்த்துக்கலாம் ஐயா, சிவன் இருக்கான் அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லி முடிக்கிறாரு. அன்றைக்கி நைட்டு எல்லாருமே அந்த லாட்ஜில் தான் தூங்குறாங்க. அடுத்த நாள் கோயிலில் போயிட்டு சித்தர் ஒரு இது பண்ண சொல்லியிருக்காரு, பூஜை பண்ண சொல்லியிருக்காரு. அதனால் எல்லாருமே அன்றைக்கி நைட்டு தூங்குறாங்க. அன்றைக்கி நைட்டு அந்த ரூம் ஃபுல்லாக தூங்க விடலை அந்த ஆத்மா. இந்த பெண்ணோட ஆத்மா இருக்குல்ல, அந்த சிறுமியோட ஆத்மா, அதை தூண்டி விட்டு அது போயிட்டு ஒவ்வொருத்தங்களையாக பயமுறுத்துறதும் காலை பிடிச்சி இழுக்கிறதும். ஒரு கட்டத்தில் அந்த சின்ன பையனை கொல்லவே ட்ரை பண்ணுது. ஆனால் எப்படியோ ரவி அந்த இடத்துல இருக்கிறதுனால எதுவுமே பண்ண முடியல. அதால் எல்லாருமே பயமுறுத்துது. கடைசியில் லாஸ்ட்டு முயற்சி அது என்ன பண்ணுதுன்னா, ரவியை கொல்ல முயற்சி பண்ணுது. ரவி தூங்கிட்டு இருக்க ரூம் பக்கம் வருது. 2 ஆத்மாவும் வருது. ரவி தன்னோட இடத்துல படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்காரு. திடீர்னு ரவி மேலே ஒரு 2 பேர் உட்காந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு வெயிட் போட்டு அமுக்குது. கத்த ட்ரை பண்ணுறாரு, கத்த முடியல, கை காலை அசைக்க முடியல. அவர் கழுத்தில் இருக்கிற ருத்ராட்சி எப்படியாவது பிடிச்சிடணுன்ற ஒரு வெறியில் எப்படியோ ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அது அவ்வளோ கட்டுப்பாடில் வச்சுருக்க அவரை கை காலை கூட ஆட்ட முடியாமல் அந்த 2 ஆத்மாவும் கடைசியில் அவரோட கழுத்தை இருக்க வருது. அந்த நேரத்தில் அவரால் பேசக்கூட முடியல. எப்படியோ அவரோட அந்த ஈசனை நினச்சி மனசில் ஓம் நமக் சிவாயன்ற ஒரு வார்த்தையை எப்படியோ சொல்லி அந்த 2 பயங்கர துர்மாத்மா கிட்டேருந்து தப்பிக்கிறாரு. அப்போ கூட அவர் பார்க்குற மிகப்பெரிய கொடூரமான பயங்கரமான விஷயம் என்னென்னா, அந்த 2 துராத்மாவும் அவர் எதிர்க்க நின்று அவ்வளோ கொடூரமாக முறைச்சிருக்கு. அந்த பார்வையை இப்போ வரைக்கும் ரவியால் மறக்க முடியல. அந்த பார்வை எப்படி இருந்துச்சுன்னு அவர் எப்படி சொல்கிறாருன்னா, அந்த திருநங்கையோட ஆத்மா சிவப்பு கலர் புடவை கட்டிட்டு கண் அப்படியே அவன் தீ நெருப்புன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு கலர், அப்படியே கோரமான ஒரு முகம், முடி ஃபுல்லாக விரித்து போட்டு, அந்த சின்ன ஆத்மா கூட அதே மாதிரி தான் கோரமான ஒரு முகம், கையில் ஃபுல்லாக ரத்தங்கள், இந்த வாய் ஃபுல்லாக ரத்தம் வடிஞ்ச மாதிரி. இந்த மாதிரி ஒரு ஊற்று பார்த்து அந்த ரவி என்ன பண்ணுறாருன்னா, அடுத்த நொடியே அவரோட கழுத்தில் இருக்கிற ருத்ராட்சியை பிடிச்சிக்கிட்டு, ஈசா என் கூடயே இரு ஈசா அப்படின்னு சொல்லி கத்துறாரு. அடுத்த கணம் அந்த ரூமை விட்டு அந்த 2 ஆத்மாவும் வெளியே போகுது. காலையில் விடியுது. இவருக்கு நடந்த சம்பவத்தை அங்கே இருக்கிற யார்கிட்டையும் சொல்லலை. ஏன்னா லேடிஸ் இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க, பயப்படுவாங்கன்ற ஒரே விஷயத்துக்காக சொல்லலை. அந்த சித்தரை போய் டைரெக்டாக மீட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நடந்துச்சு சாமி, நேற்று என்னையே கொல்ல வந்திருக்கு, நான் என்ன பண்ணணும் சாமி, நான் அன்றைக்கே சொன்னேன் இந்த குடும்பத்தை விட்டு போடணும், நீ தான் பரவாயில்ல, எது பிரச்சனைனாலும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி தான் உள்ளே வந்தேன், இதுக்கப்புறம் நடக்கிறது தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த சித்தரும் சொல்கிறாரு. அடுத்த நாள் காலையில் எல்லாருமே கோயில் உள்ளே போயிட்டு
திருவண்ணாமலை கோயில் உள்ளே போயிட்டு சிவனை தரிசிச்சுட்டு வெளியே வராங்க. கோயிலேருந்து வெளியே வந்து தான் சித்தரை பார்க்க தான் போகிறாங்க. ஆல்ரெடி ரவி காலையிலேயே போய் சித்தரை பார்த்து நடந்த சம்பவத்தெல்லாம் சொல்லிட்டாரு. இவங்களுக்கு நைட்டு நடந்த சம்பவத்தையும் சொல்கிறாங்க. சித்தர் கோபமாகறாரு. கடவுள் சக்தியை மீறி எந்த சக்தியும் எதுவும் பண்ண முடியாது, இன்றைக்கி நான் அதை ஒழிக்கிறேன் அப்படின்னு சொல்லி திருப்பியும் அவர் தியான பீடத்தில் உட்காந்து அந்த மந்திரத்தை சொல்லி அந்த இடத்துக்கு அந்த 2 ஆத்மாவையும் வர வைக்கிறாரு. ஆனால் இந்த இடத்துல அந்த 2வது குழந்தையான ஆத்மா வரல, வெறும் அந்த திருநங்கை ஆத்மா மட்டும் தான் வருது. இதுக்கப்புறம் நீ இந்த குடும்பத்தை பழி வாங்கணும்னு நினச்சி ஏதாவது பண்ணனா, நான் உன்னை இதே இடத்துல நெருப்பில் உன்னை பொசுக்கி உன் ஆத்மாவை எங்கேயுமே அலைய விடாமல் பண்ணிவிடுவேன். இதுக்கு உனக்கு சம்மதமா அப்படின்னு கேட்குறாரு. அது வேணாம் சாமி, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், எனக்கு ஏதாவது ஒரு உயிர் பலி கொடுத்துருங்க, நான் போயிடுறேன், அந்த பெண்ணோட ஆத்மாவையும் நான் விட்டு போயிடுறேன், அவளை என் கண்ட்ரோலில் வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த கொடூரமான திருநங்கை ஆத்மா சொல்லுது. இதை சாமி வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு, உனக்கு உயிர் பலின்னு கேட்குறியே, எந்த மாதிரி உயிர் பலின்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. இந்த திருநங்கையோட ஆத்மா கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த பையனோட உயிரை மட்டும் கொடுக்க சொல்லுங்கள், அது மட்டும் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த சாமியார் முறைச்சிக்கிட்டு ஒரு மந்திர சொல்லி அந்த குங்குமத்தை தூவி எறிகிறாரு. ஐயோ சாமி, எனக்கு உடம்பெல்லாம் எரியுது, அதை போடாதீங்க, எனக்கு கருப்பு கோழியும் அப்புறம் சில வளையல்களும் புடவைகளும் பொட்டும் பூவும் இது மட்டும் கொடுத்தா போதும், நான் போயிடுறேன், இந்த குடும்பத்தை விட்டே போயிடுறேன்னு சொல்லி அந்த ஆத்மா சொல்லுது. அடுத்த நொடி இது எல்லாமே அந்த குடும்பத்தை சொல்லி வாங்கி அதுக்கு படைக்கிறாங்க. அதே மாதிரி அது இன்னொன்று சொல்லிட்டு போயிருக்கு, எனக்கு எங்கே வந்து இவங்க சாப்பிட்டு என் காசு எடுத்துகிட்டு போனாங்களோ அதே இடத்துக்கு வந்து எனக்கு இத்தனை பொருளை அங்கங்கே வச்சு எனக்கு படைச்சி கும்பிட்டுட்டு போனால் நான் இவங்களை தொல்லை பண்ண மாட்டேன்னு சொல்லி அந்த குடும்பமும் இதுக்கெல்லாம் ஏற்றுக்கிட்டு சம்மதம் தெரிவிக்கிறாங்க. அடுத்த நாளே அது என்னெல்லாம் கேட்டுச்சோ அது எல்லாத்தையும் அந்த பனை மரத்துக்கு அடியில் போயிட்டு மந்திரிச்சு அந்த கோழி எல்லாத்தையும் அறுத்து அந்த படையெல்லாம் போட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு 100 200 கிட்ட சில்லற காசு அந்த இடத்துல போட்டு அதுக்கேற்ற மாதிரி வளையல் பூ எல்லாத்தையும் வச்சுட்டு அங்கே சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் பண்ணது தப்பு தான், எங்களை மன்னிச்சிருன்னு சொல்லி திரும்பி பார்க்காம வர சொல்லியிருக்காரு அந்த சித்தர். இவங்களும் அதே மாதிரி அந்த இடத்த எல்லாத்தையும் பண்ணிவிட்டு திரும்பி பார்க்காம அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. இவங்க குடும்பத்துக்கே ஒரு மிகப்பெரிய உதவியான அந்த ரவியை வந்து இவங்க வாழ்நாள் ஃபுல்லாக மறக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த ரவிக்கு பண உதவியும் பண்ணியிருக்காங்க, அவங்க குழந்தைக்கும் பண உதவி பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த குழந்தையோட ஆத்மாவை நல்லபடியாக சாந்தி அடைய அந்த சித்தர் நல்ல வழியும் சொல்லியிருக்காரு. அதையும் இவங்க ஃபாலோ பண்ணி இப்போ வரையும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஒரு நல்ல மனித நேயத்தினால ஒரு குடும்பத்தில் நிறைய உயிரிழப்பு நேராமல் பார்த்துக்கிட்ட அந்த ரவிக்கு என்னால் முடிஞ்ச ஒரு சல்யூட்னு சொல்லலாம். மற்றவங்களுக்காக இது பண்ணிவிடுவேன் அது பண்ணிவிடுவேன்னு சொல்கிற இந்த பூமியில் இந்த உலகத்தில் தன்னோட உயிர் போனாலும் பரவாயில்ல ஒரு குடும்பத்தை காப்பாற்றணும்னு நினச்ச ரவி உண்மையாகவே மிகப்பெரிய மனிதராக எனக்கு தெரியுது. ஓகே, இன்றைக்கி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.